ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துல காய்ச்சிருக்க கத்திரிக்காய் வச்சுதான் இன்னைக்கு நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய போறோம். சோ நம்ம மாடி தோட்டத்துல கத்திரிக்காய் எல்லாம் பறிச்சாச்சு. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி நான் செய்வேனோ அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் வாங்க. சோ எல்லாம் கத்திரிக்காய் பறிச்சாச்சு. நம்ம மாடி தோட்டத்துல இருந்து இந்த கத்திரிக்காய் பாத்தீங்கன்னா பறிச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இது எண்ணெய் கத்திரிக்காய் நம்ம செய்ய போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். சின்ன கடாயில வெந்தயம் ஒரு ஸ்பூனும், அதே மாதிரி எள்ளு, வெள்ளை இருந்தா வெள்ளை போட்டுக்குங்க. வெள்ளை இருந்தா வெள்ளை, இல்லைன்னா கருப்பு இருந்தா, என்கிட்ட கருப்பு தான் இருக்கு. ஸோ அதனால நான் கருப்பு எள்ளு போட்டுக்கிட்டேன் ஒரு ஸ்பூனு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஜீரகம் ஒரு ஸ்பூனு. இது பாத்தீங்கன்னா நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஸோ வறுத்து எடுத்துட்டு பொடி பண்ணிக்கணும். ஸோ இது பாத்தீங்கன்னா நல்லா அப்படியே உடையுது. இது ஒரு பிளேட்ல போட்டு ஆற வச்சிடலாம். வேர்க்கடலை தான் இதுக்கு மெயின். ஸோ வேர்க்கடலை எவ்வளவு வேணுமோ, அதாவது அந்த குழம்புக்கு ஏற்ற மாதிரி வேர்க்கடலை நான் பாத்தீங்கன்னா ஒரு முட்டை அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். ஸோ இது நல்லா வறுத்து எடுத்து வறுத்துக்கலாம். நல்லா இது கழுவிட்டு இப்ப இது நம்ம துருவிக்கலாம். ஸோ நம்ம தோட்டத்திலிருந்து மாடி தோட்டத்திலிருந்து கத்திரிக்காவும் கருவேப்பிலையும் எடுத்துட்டு வந்தோம். ஸோ அது கழுவி நம்ம வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி இந்த குழம்புக்கு தேவை மெயின் புளி. இந்த புளி பாத்தீங்கன்னா ஊற வச்சுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு புளி வேணுமோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்க குழம்புக்கு ஏத்த மாதிரி நீங்க ஊற வச்சுக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு புளி ஊற வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி வேர்க்கடலை நல்லா வறுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி கொப்பரை இருக்கு இல்லையா, ஸோ நான் பச்சை தான் எடுக்கல, காஞ்ச கொப்பரை தான் நான் எடுத்து இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன். ஸோ இந்த குழம்புக்கு தேவையான தக்காளி, வெங்காயம் அதே மாதிரி பொடி பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா அரைக்கணும். ஸோ அதே மாதிரி தாளிக்கிறதுக்காக இது வச்சிருக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஜீரகம், வெந்தயம், எள்ளு இது நம்ம வறுத்து இந்த மாதிரி பிளேட்ல போட்டு வச்சிருக்கோம் ஆறுறதுக்கு. ஸோ இது நம்ம பொடி பண்ணிக்கணும். தேங்காய் நம்ம துருவினது ஜார்ல போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப அரைச்சிடணும். இது முடிஞ்சிடுச்சு. அப்புறம் வேர்க்கடலை நீங்க தோல் எடுத்தாலும் எடுங்க, நான் எடுக்கல. ஸோ அதே மாதிரி போட்டுட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஜீரகம் இதெல்லாம் நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, ஸோ இதுவும் நம்ம போட்டு அரைச்சிக்க வேண்டியதுதான். பாதி இந்த மாதிரி அரைச்சிட்டு பிறகு வெங்காயம், தக்காளி நம்ம போட்டு அரைச்சிக்க வேண்டியதுதான். ஸோ நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட் இதுல இருந்து வரணும் நம்மளுக்கு. இந்த மசாலால பாத்தீங்கன்னா இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் காரம் ஏத்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் இது வெறும் மிளகாத்தூள், அதனால நான் 1.5 டேபிள் ஸ்பூன் போடுறேன். அப்புறம் தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். ஸோ இது நான் வீட்லயே அரைச்சி வச்சுக்கிறது. ஸோ தனித்தனியா தான் அரைச்சி வச்சுப்பேன். ஸோ இது ஆட் பண்ணிட்டேன். இப்போ போட்டு நல்லா அரைச்சிட வேண்டியது தான் இது. இப்போ கத்திரிக்காய் பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காம்போட நான் போடுவேன். ஒரு கடாய் எடுத்துக்கிட்டோம். ஸோ கடாய் சூடாயிட்ட பிறகு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெய் கத்திரிக்காய் இல்லையா, ஸோ எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. ஏன்னா எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. தாளிக்கிறதுக்காக இந்த வெங்காயம், கருவேப்பிலை, பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் ஃபுல்லாவே கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஸோ அதை எடுத்து நம்ம இந்த மாதிரி மசாலால டிப் பண்ணி தனியா ஒரு பவுல்ல இப்படி வைக்கணும். எல்லா கத்திரிக்காயும் பாத்தீங்கன்னா நல்லா மசாலா வச்சு இந்த மாதிரி நம்ம வச்சாச்சு. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ இந்த கத்திரிக்காய் எல்லாம் போட்டுக்கலாம்.
ஸோ இப்போ வந்து இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற மசாலா தண்ணி ஸோ அதில் போட்டுற வேண்டியதுதான். உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. புளியை வந்து நம்ம கரைச்சிக்கணும். நம்ம வந்து இது கொதிக்க விட்டுறணும். அதாவது சிம்ல வச்சு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும். அந்த கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வேகணும். ஸோ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது, நல்லா வந்து வெந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி போட்டு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது தான்.